இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இந்த ரெண்டு முறையிலையும் ஹதீஸுகள் அணுகியிருக்கிறாங்க. கராத்த ஹல்ஃபல் இமாமுடைய சட்டம், ரஃபுல் யதைனுடைய சட்டம், ஆமீன் பில் ஜஹருடைய சட்டம், இதெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. இமாம் ஷாஃபி அதை எடுத்திருக்கிறாங்க. அதுல அவங்க அஹ்து நஸ் பி ஸாஹிரிஹிம் படி எடுத்திருக்கிறாங்க. அவைகளை நாங்கள் விரிவாக அந்த ஹதீஸ்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அஹ்துல் ஹத்தி நஸ்ஸி பி இல்லத்திஹி, அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைய பள்ளிக்கு வெளியில மைதானத்தில் தொழுதாங்க. பள்ளிக்கு வெளியில முசல்லாவுல தொழுதாங்க. மைதானம் அல்ல, முசல்லாவுல. ஜனாசா தொழுவிக்கிற இடம் பள்ளியோட நெருங்கின ஒரு இடத்துல, ஒரு விசாலமான இடத்துல தொழுதாங்க. இது புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை மஸ்ஜிதுல தொழல, வெளியே தொழுதாங்க. ஐமத்து சலாசா, மூன்று இமாம்கள் இடத்திலையும் பெருநாள் தொழுகை வெளியில தொழுகிறதான் சிறந்தது. ஆனா இமாம் ஷாஃபிஈ இந்த ஹதீஸ அகத பி இல்லத்திஹி, அவங்க பார்த்தாங்க ஹதீஸ்ல நபி அவங்க மஸ்ஜிதுக்கு வெளியே தொழுதான் இருக்குது, அதுல நோக்கம் என்ன? பள்ளியிலிருந்து வெளியாக்குறதா? பள்ளியில தொலைவானாம், வெளியே போய் தொழுங்க என்பதா? இல்லத்து என்ன, காரணம் என்ன? வீக்குல் மக்கான், மதீனாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய மஸ்ஜிதுகள் இருந்தது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ஒரு பள்ளியில இமாமா இருந்தாங்க, உபய் இப்னு காப் இன்னொரு பள்ளியில இமாமாக இருந்தாங்க, மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் இருந்துச்சு, இந்த மஸ்ஜிது குபா இருந்துச்சு, இந்த மஸ்ஜிது பனி சலிமா இருந்துச்சு, மஸ்ஜிது பனி ஹாரிசா இருந்துச்சு. அதெல்லாம் தக்கியாக்களாக இருந்தது. ஈதுடைய பெருநாளையில எல்லாரும் ஒன்று சேரும் போது மஸ்ஜிது நபவியில இட நெருக்கடி, இடம் பற்றாக்குறை. எனவே இடம் இல்லாத காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மஸ்ஜிதுக்கு வெளியே போனாங்க. மஸ்ஜிதுக்கு தொழக்கூடாது பெருநாள் தொழுகையை, வெளியில தொழுகிறது தான் சிறப்பு என்ற, அதுக்கு வெளியில தொழுகிறதுக்கு ஒரு தனி சிறப்பு இருந்திருந்தா மக்காவுலையும் என்ன செஞ்சிருக்கணும்? ஹரத்துல நீங்க தொழவானா, ஹரத்துக்கு வெளியே மஸ்ஜிதுக்கு வெளியே மைதானத்துல தொழுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா மக்காவுல மஸ்ஜிதுல் ஹரம்ல தான் தொழுதாங்க. அங்க விசாலமான இடம் இருந்துச்சு, இடம் போதும். அங்க இப்பதான் இஸ்லாம் ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு முஸ்லீம்கள் உருவாகிற இடம். மதீனா என்பது முழு உலகத்திலிருந்து எல்லோரும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்து ஆங்காங்கே குடியேறி முஸ்லீம்கள் பெரிய எண்ணிக்கை கூடியிருந்த கடைசி காலத்துல எல்லோரும் பெருநாள் தொழுகைக்கு ஒன்று சேருகின்ற போது வீக்குல் மக்கான், இடம் போதாதனால வெளியே போனான். எனவே இமாம் ஷாஃபி சட்டம் சொன்னாங்க, மஸ்ஜித் என்பது தொழுகைக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடம். தொழுகைக்காக வக்ஃப் செய்யப்பட்ட மலக்குகளுடைய சூழலை நீங்க இடம் போதுமாக இருக்கும் போது காலியாக விட்டு விட்டு மைதானத்திலேயோ கடலோரத்திலேயோ விளையாட்டு கிரவுண்ட்லயோ போய்த்து தொழுகிறது ஏற்புடையதல்ல. உங்களுக்கு இடம் போதுமாக இருந்தால் தொழுகைக்கு சிறந்தது அஃதலுல் பிகா, பூமியில சிறந்த இடம் மஸ்ஜித். வக்ஃப் செய்யப்பட்ட இடத்தை காலியாக விட்டுட்டு இடம் இருக்கும் போது நீங்க வேற விளையாடுற இடத்திலேயோ பீச்சிலேயோ அங்கேயோ இங்கேயோ போய் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. நபி அவங்க தொழுததும் மஸ்ஜிதோட ஒட்டி உள்ள. இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவங்க சில ரிவாயத்துகளை கொண்டு வர்றாங்க. மஸ்ஜிதிலிருந்து 1000 திரா என்று சொன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டர், 100 மீட்டர் தொலைவோட உள்ள பள்ளியோட பக்கத்தில் உள்ள இடத்துல தான் தொழுதாங்க. மஸ்ஜிதுல இடம் இல்லையா? அந்த மஹல்லாவுல பெருநாள் தொழுது இடம் போதாது, இப்ப வெளியில தொழுகிறது சிறந்தது. அந்த ஹதீஸின் படி அமல் செய்யும். நபி அவங்களும் இடம் போதாதனால தான் வெளியே போனாங்க. இடம் போதாது என்று இருந்தால் அப்ப மஸ்ஜிதுல தொழக்கூடாது, நீங்க வெளியே போய் தொழுங்க. அப்ப இந்த ஹதீஸ் அஹதல் ஹதீஸ பி இல்லத்திஹி, ஏன் தொழுதாங்க, என்ன நோக்கம், என்ன காரணம்? மஸ்ஜிதுல தொழக்கூடாது என்பதற்கா? மஸ்ஜிதுக்கு வெளியே தொழுகிறது பெருநாள் தொழுகைக்கு மட்டும் ஒரு சிறப்பு அப்படி இருக்குது என்பதனாலயா? அப்படி ஒன்றும் இல்லை. மஸ்ஜிது தான் சிறந்தது, மஸ்ஜிதுல தொழுகிறது தான் சிறந்தது. இடம் போதுமாக இருந்தால் மஸ்ஜிதுல தொழ வேண்டும். இடம் போதாதா? அப்ப இந்த ஹதீஸ் எடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் தான் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களுடைய இந்த தீர்ப்பு மிக சரியானது. மிக மஸ்ஜிதினுடைய கண்ணியம், மஸ்ஜிதினுடைய தொழுகைக்கு வக்ஃப் செய்யப்பட்ட இடத்தை விட்டு விட்டு இடம் போதுமாக இருக்கும் போது இது காலியாக இருக்குது, எங்கேயோ போய் தொழுகிறாங்க விளையாடுற இடத்துலண்டா அது பொருத்தமானது அல்ல என்று இமாம் ஷாஃபி தீர்ப்பு செஞ்சாங்க. அதே போல இமாம் ஷாஃபியுடைய ஒரு அணுகுமுறை என்னண்டா, அல் ஜம்உ பைனல் அஹாதீஸில் முத்தஆரிதி ஸாஹிருஹா, ஹதீஸுகள் ஒன்றுக்கொன்று முரண்படுற மாதிரி இருக்கும். வெளிப்படையில
ஹதீதுகள் ஒன்றுக்கொன்று நபி அவங்க ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய சஹீஹான ரிவாயத், ரெண்டும் சஹீஹான ரிவாயத். இங்கதான் எங்களுக்கு முஜ்தஹீத் தேவைப்படுறாங்க. சில மசாயில் இருக்குது மன்சூசா. மன்சூசாண்டா தெளிவாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போல சொல்லப்பட்டிருக்குது இல்ல. அதுல இமாம்களை பின்பற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, அதுல இஃப்திலாஃபும் இல்லை, கருத்து வேற்றுமையும் இல்லை. ஜக்காத் கொடுக்கிறோம் இமாம் ஷாஃபி சொன்னதனால அப்படியா இல்ல, அதுல இமாம் ஷாஃபி ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை. ஜக்காத் ஃபர்து, ஜக்காத் ஃபர்து என்பது மன்சூஸ். தொழுக ஃபர்து லொஹர் 4 என்பதுல ஆய்வும் இல்லை, பின்பற்றதும் இல்லை, அதுல கருத்து வேற்றுமையும் இல்லை. ஏண்டா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மாதிரி ஒரே கருத்தோட சொல்லப்பட்ட விஷயங்கள். லொஹர் தொழுக ஃபர்து, அசர் தொழுக ஃபர்து, இது 4 அது 4 இது 3, அதுல இந்த கருத்து வேற்றுமை யாருக்கும் இடையில இல்லை என்றா அதனுடைய ஆதாரங்கள்லையும் மாற்று கருத்து இல்லை. எனவே அதுல ஆய்வு தேவையில்ல, அதுல தக்லீதும் இல்லை, இஃப்திலாஃபும் இல்லை. எங்க ஆதாரங்களில் மாமின் மஸ்அலத்தின் ஹிலாஃபியத்தின் இல்லா பைன யதைஹா இல்லா வராஅஹா அதில்லா முத்தஆரிதா அதில்லா முக்தலஃப் ஃபீஹா லதஜிதன்ன வராஅ குல்லி மஸ்அலத்தின் ஹிலாஃபியத்தின் அதில்லத்தல் முத்தஆரிதா முக்தலஃப் ஃபீஹா. ஆதாரங்கள்ல பல கருத்துக்கு இடம் வரும்போது தான் அங்க ஆய்வு தேவைப்படுகிறது. ஆய்வு செய்யும் போது கருத்து வேற்றுமை வரும். இப்பவே ஹதீஸுகளை நாங்க பார்த்தா ஒன்றுக்கொண்டு முரண்படுற மாதிரியான ஹதீஸுகள் இருக்கு. உதாரணமா பாருங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய ஹதீஸ், அப்துல்லா இப்னு அபு அய்யூபுல் அன்சார் ரலியல்லாஹுடைய ஹதீஸ், ரெண்டுமே புகாரில வருகிறது, ரெண்டும் சஹீஹான ஹதீஸ். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுடைய ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, வெளிவாசலுக்கு போனால் நீங்க லா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா. நபி அவங்க சொல்றாங்க, கிப்லாவை முன்னோக்கமானாம் கிப்லாவை பின்னோக்கமானாம். நீங்கள் கல்லாவுல் ஹாஜத்தின் போது கிப்லாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம். சரி, நபி அவங்க சொல்லிட்டாங்க இது. ஆனா அதே புகாரில அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இர்தகைது ஃபௌக பைத்தி ஹஃப்ஸத, என்னுடைய சகோதரி ஹப்சாவுடைய வீட்டுக்கு மேல நான் ஏறினேன். ஏதோ ஒரு வேலையாக மேலே ஏறினா வீட்டுக்கு பின்னால அப்படி சிவர் கட்டப்பட்டு மதில் கட்டப்பட்ட சின்ன ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல இவங்க மேலிருந்து பார்த்தா அவங்களோட பார்வைப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சிறுநீர் கழிக்கிறாங்க. முஸ்தத்பிரன் லில் கஅபதி, கிப்லாவை பின்னோக்கிய நிலையில அவங்க சிறுநீர் கழிக்கிறாங்க. இப்ப ரெண்டும் சஹீஹான ஹதீஸ். நபி அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, முன்னோக்கவும் வேண்டாம் கிப்லாவை பின்னோக்கவும் வேண்டாம். செய்யும் போது எப்படி செஞ்சிருக்கிறாங்க, பின்னோக்கி இருக்கிறாங்க. இப்ப ரெண்டு ஒன்று கொண்டு முரண்படுகிறது. ஒன்றை விட்டுட்டு ஒன்றை எடுக்கிறதாண்டா, இமாம் ஷாஃபிக்கு முன்னால் உள்ள ஆய்வாளர்கள் இதா தஆரதல் கௌலு வல் ஃபிஅலு யுகத்தமுல் கௌலு அலல் ஃபிஅல், நபி அவங்களுடைய சொல்ல எடுக்கணும், கௌல் யுரஜ்ஜஹுல் கௌல் யுகத்தமுல் கௌலு அலல் ஃபிஅல். அவங்களோட சொல்ல தான் நாங்கள் எடுக்கணும். எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு போவோம். அவங்க செஞ்சதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அவங்க செஞ்சது அவங்களுக்கு மட்டும் அனுமதி உள்ளதாக இருக்கும், அல்லது ஏதாவது நியாயமோ காரணமோ இருக்கலாம். செய்யதை நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை, அவங்களோட செயலும் ஷரியத்து தான். ஆனா சொல்லுக்கு முரண்படும் போது எதை எடுக்கணும், சொன்னதை செஞ்சுட்டு போங்க, நீங்க அவங்க செஞ்சதை பார்க்க வேண்டியதில்லை. எப்ப முரண்பாடு வரும்போது என்ற நிலைப்பாட்டில தான் நிறைய விஷயங்கள்ல சொல்ல எடுத்தாங்க, செயலை விட்டாங்க, முரண்படுகுது, மோதுது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவுலகத்துக்கு ஒரு புதிய சட்டத்தை, ஆய்வுக்குரிய ஒரு சட்ட ஒழுங்கை அவர்கள் சொன்னார்கள். இஅமாலு நஸ்ஸைன் அவுலா மின் இஹ்மாலி அஹதிஹிமா. ரெண்டுமே ஹதீஸ் சஹீஹா இருக்கும் போது ஒன்றை விட்டுட்டு ஒன்றை எடுக்கிறத விட ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒரு விளக்கம் கொடுத்து ரெண்டின் படியும் அமல் செய்யறது சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் ஷரியத், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலும் ஷரியத். எனவே அது ஒன்றுக்கொண்டு முரணாக முடியாது, அது ஒன்றுக்கொண்டு மோத முடியாது, சொல்லும் செயலும் மோத முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லும் ஷரியத், அவங்களுடைய செயலும் ஷரியத். எனவே ரெண்டையும் இணைத்து ரெண்டையும் நடைமுறைப்படுத்த முடியுமான அல் ஜம்உ வத் தௌஃபீகு வத் தத்பீகு பைன நுசூஸில் முத்தஆரிதா, இந்த முரண்பாடு வெளிப்படையில் தெரியக்கூடிய இந்த முரண்பாடுகளை
கலைந்து விட்டு அந்த ரெண்டு நஸ்ஸையும் ஹதீஸையும் எடுத்து நடைமுறைப்படுத்துவது, அமல் செய்வதுதான் சிறந்தது என்ற ஒரு உசூலை, ஒரு அணுகுமுறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த வார்த்தை இமாம் ஷாஃபி சொன்னது فأصبح كلامه قائدة في هذا الفن والباب عند علماء الأصوليين في المرجحات. இமாம் ஷாஃபியுடைய இந்த வார்த்தையை ஒரு சட்டமாகவே ஆக்கிவிட்டு, இஅமாலு நஸ்ஸைன் அவுலா மின் இஹ்மாலி அஹதிஹிமா. இமாம் ஷாஃபி சொன்னாங்க, நபி அவங்களுடைய சொல் கிபிலாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ வேண்டாம் என்பது திறந்த வெளிகளில், கட்டடம் இல்ல, திறந்த வெளியில முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது. ஒரு பாலைவனத்தில் போறாரு, காட்டுல போறாரு, திறந்த வெளிகளில் போறாரு, முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது. ஆனா கட்டடத்துக்குள்ளால அதுக்கு அனுமதி இருக்குது. ஏண்டா நபி அவங்க சுற்றுச்சுவர் கட்டப்பட்ட, மதில் கட்டப்பட்ட இடத்துல தான் சிறுநீரை பின்னோக்கி, கிபிலாவை பின்னோக்கி செய்கிறார்கள் என்றால், மதிலால் மறைக்கப்பட்ட, சிவரால் மறைக்கப்பட்ட இடத்தில் அதுக்கு அனுமதி இருக்குகிறது என்ற ஷரியாவுடைய சட்டத்தை தான் அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே அதை சட்டமாக்க வேண்டுமே தவிர அந்த ஹதீஸ் இதோட முட்டுது மோதுது அதை விட்டுருங்க என்று ஹதீஸ் எடுக்க வேண்டாம். ரெண்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களும் நடைமுறைப்படுத்துவதும் எடுத்து அமல் செய்வதும் தான் சிறந்தது என்ற ஒரு ஒழுங்கை இமாம் ஷாஃபி கொண்டு வந்தார்கள். குர்ஆனுடைய வசனங்கள்ல கூட அந்த படியான விளக்கங்களை சொன்னாங்க. ஒரு ஆயத்து வருகிறது, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், அல்லாஹ்வை முடியுமான அளவு பயந்து கொள்ளுங்க. மத்த ஆயத்து என்னது? ஃபத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, முழுமையாக உள்ளால் உள்ளபடி பயப்படுங்க அல்லாஹ்வை. ஒரு சிலர் இதை எப்படி நோக்கினாங்க, அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி பயப்படணும், முழுமையாக பயப்படணும் என்பது மன்சூக் ஆகிருச்சு. மஸ்ததாத்தும், இயலுமான அளவு, முடியுமான அளவு பயந்து கொள்ளுங்க என்பது நாசிகானது. அந்த ஆயத்து மன்சூக், இது நாசிக் இல்ல. இமாம் ஷாஃபி ரெண்டையும் ஜமு செஞ்சாங்க. அந்த ஆயத்திற்குதே மஸ்த ஹக்கத்து காத்திஹி, முழுமையாக நீங்க அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பது இஅ்திகாதுடைய விஷயத்தில் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வை நம்புற விஷயத்தில் முழுமையாக நம்புங்க, ஏழுமான அளவு நம்புங்க, ஏழுமான அளவு ஈமான் கொள்ளுங்க. அப்படியெல்லாம் சரி வரா, முழுமையா ஈமான் கொள்ளுங்க, முழுமையா நம்புங்க. இபாதத்துடைய விஷயத்துல உட்கார்ந்து தொழ முடியாதா, நின்று தொழ முடியாதா, உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்து தொழ முடியாதா, படுத்து கொண்டு தொழுங்க. உது செய்ய முடியாதா, தயமம் செய்யுங்க. மஸ்ததாத்தும், இயலுமான அளவு அல்லாஹ்வை பயப்படுங்க என்பது இபாதத்துடைய பகுதியில். இபாதத்துடைய விஷயத்துல யாருக்காவது உதுர் இருக்குதா, நோய் இருக்குதா, தடங்கள் இருக்குதா, தடைகள் இருக்குதா, அவங்க உங்களுக்கு எப்படி இயலுமோ அப்படி செய்யுங்க. எனவே அந்த ஆயத்து மன்சூக், இந்த ஆயத்து மட்டும்தான் நாசிகானது, இது முஹ்கமானது, அது கைரு முஹ்கமானது. ஒரு ஆயத்தை விட்டுட்டு ஒரு ஆயத்தை எடுக்கிறத விட ரெண்டையும் ஒன்று கொண்டு மோத விடாமல், அந்த ஆயத்து அல்லாஹ்வுடைய ஒரே அல்லாஹ்வுடைய கலாம் ஒன்று கொண்டு மோத முடியாது. எனவே இரண்டுக்கும் பொருத்தமான ஒரு விளக்கத்தை சொல்லி, அது இந்த சந்தர்ப்பத்துக்கு, இது இந்த சந்தர்ப்பத்துக்கு என்று ரெண்டையும் முஹ்கமாக மஅமூலாக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஆய்வு முறையை இமாம் ஷாஃபி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஹதீஸ்கள்ல சில இடத்துல கையை உயர்த்துற விஷயம், தக்பீர் ரஃபுல் யதைனுடைய விஷயத்துல சஹீஹான ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹுடைய ஹதீஸ், வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலி, இந்த மூன்று சஹாபாக்களுடைய ஹதீஸ் மூணு விதமா வருது. இது தோல் புஜம் வரை கையை உயர்த்தினாங்க, காதினுடைய ஆலல் உதுனைன் வரை இதுவரை உயர்த்தினாங்க, இந்த இதுவரையும் ஷஹமா ஷஹ்மத்துல் உதுனைன் வரை உயர்த்தினாங்க இதுவரை. அப்ப இதுவரை உயர்த்தியிருந்தா இதுவரை உயர்த்தி இயலாது, இதுவரை உயர்த்தினா இதுவரை உயர்த்தி இயலாது. பலர் என்ன செய்யறாங்க, இந்த இதுதான் சரியானது, இதுவரை உயர்த்தணும், இப்படி உயர்த்தணும், தோல் புஜம் வரையும். அப்ப மற்ற ரெண்டு ஹதீஸும் அதை எடுக்க வேண்டியது, இதை எடுப்போம். சிலர் ஆலல் உதுன், இந்த உதுன் வரையும், காதினுடைய மேல் இந்த இதுக்கு நேரா உயர்த்தணும், அந்த ஹதீஸ் எடுக்கிறான், அடுத்த ரெண்டு ஹதீஸை விடுறாங்க. ஆனா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஜமஅஹா பைன ஹாதிஹில் அஹாதீஸில் முக்தலிஃபா ஃபீ ஹாதிஹில் மஸ்அலா. இமாம் ஷாஃபி சொன்னாங்க, மூணுமே ஒன்றுக்கொண்டு முரண் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவரல் இந்த காதினுடைய அடிப்பகுதிக்கு நேராக உயர்த்தினார்கள். எனவே
நபி அவங்களுடைய மணிக்கட்டு தோள் புஜத்துக்கு நேராகவும் இந்த பெருவிரல் காதினுடைய கீழுக்கும் மற்ற விரல்களுடைய நுனி ரூசுல் அசாபியில் பாக்கியா இந்த காதினுடைய மேல் பகுதிக்கும் நேராக இருக்கும் விதத்தில் உயர்த்தினாங்க. யார் ஒரு சஹாபி பார்த்தாரு மணிக்கட்டு தோள் புஜத்துக்கு நேரா இருக்குது, அவர் அதை சொன்னாரு. இன்னொருத்தர் பார்த்தாரு பெருவிரல் இதுக்கு நேரா இருக்குன்னு பார்த்தாரு, நபி அவங்களோட கை இதுக்கு நேரா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அடுத்தவர் விரல்களுடைய நுனியை இதுக்கு நேரா உள்ளதை பார்த்து அப்படி சொன்னாரு. 3 ஹதீஸும் சஹீஹாக இருக்கும் போது ஒன்றை எடுத்துவிட்டு மற்றதை விட வேண்டியதில்லை. இந்த 3 ஹதீஸையும் அமல் செய்யக்கூடிய விதத்துல நீங்க இப்படி செஞ்சீங்கடா 3 ஹதீஸும் படியும் அமல் செஞ்சிருவீங்க. இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபி மத்ஹபுடைய ஃபகீஹ், அவங்க மின்ஹாஜுல் கவீம் என்ற மன்ஹஜுல் கவீம் என்ற அவங்களோட நூல்ல இந்த முறையை போட்டுட்டு அவங்க சொல்றாங்க, வஹாதிஹில் கைஃபியா ஜமஅ பிஹன் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பைன ரிவாயாத்தில் முக்தலஃப் ஃபீஹா ஃபீ ஹாதிஹில் மஸஅலா அல் வாரிதா ஃபீ ஹாதிஹில் மஸஅலா. அவங்க சொல்றாங்க இந்த முறை இமாம் ஷாஃபி தான் இந்த முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இமாம் ஷாஃபி செஞ்ச ஜம்மு தான் இதை நான் எழுதியிருக்கிறேன் என்று இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி கண்ணியமான சகோதரர்களே, ஹதீஸுகளை எப்படி அணுகுவது, எப்படி அதை ஹதீஸுடைய வெளிப்படை எடுப்பதா, அதனுடைய காரணத்தை வைத்து யாருக்கு சொன்னாங்க, எந்த நோக்கத்தில் சொன்னாங்க என்ற அடிப்படையை வச்சு எடுக்கிறதா, ஹதீஸுகள் முரண்படும் போது எப்படி அதை அணுக வேண்டும், குர்ஆனும் ஹதீஸும் முரண்படும் போது எப்படி அதை ஒன்று சேர்க்கலாம், முரண் இருக்க முடியாதே, ஒரே அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் முரண்பாடு இருக்க முடியாது. எனவே இப்படியான ஆதாரங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுவதை போன்று இருக்குகின்ற அந்த இடத்துல தான் இமாம்களுடைய ஆய்வும் இஜ்திஹாதும் கருத்தும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்க இமாம்களை பின்பற்றவில்லை, ஹதீஸுகளையும் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றுகிறோம். அந்த இமாம்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றினாங்க. இல்லன்னு இருந்தா அந்த இமாம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுட்டு அவங்களோட புறத்தால ஏதாவது சொல்லி இருந்தாங்கன்னு இருந்தா இந்த உம்மத்து எப்பயோ அந்த இமாம்களை தூக்கி எரிஞ்சிருக்கும். அந்த இமாம்களை தலைக்கு மேல் வைத்து இன்று நாள் வரை இந்த இமாம்களை ஏற்று நடந்திருக்குது என்று சொன்னால், இந்த உம்மத் என்று சொல்லும்போது உங்களை மாதிரி எண்ணிய மாதிரி சும்மா மாணவர்கள் மேல் வாரியாக புல்லு மேய்த வெறும் அரபு மொழியை படிச்சாக்கள் நாங்கள் அவ்வளவுதான். இந்த உம்மத்துடைய அறிஞர்கள் ஷாஃபி மதுஹப் என்று சொன்னால் ஒரு இமாம் ஷாஃபி அல்ல. இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள் யாரு யாரு? இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இமாம் ஹுமைதி, அபு சௌர், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரி, இமாம் அபு தாவூத் போன்ற ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய ஷேகுமார்கள் உஸ்தாதுமார்கள் இவர்கள் தான் யாரு? இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள். இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி. இமாம் ஷாஃபி என்ன சொன்னாங்க? அவங்களுடைய நான் செய்கிற இந்த முடிவுகள் எல்லாம் இது ஹதீஸின் அடிப்படையில் இருக்குது, இதுக்கு மாத்தமாக ஏதாவது சஹீஹான ஹதீஸ் இருந்தா கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று அவங்களோட மாணவர்கள் ஹதீஸ்களை வல்லுநர்களாக இருந்தவர்களுக்கு சொன்னது. அது அவங்க இருந்திருந்தா கொண்டு வந்திருப்பாங்க, சொல்லி இருப்பாங்க. அதை வச்சு இமாம் ஷாஃபி சட்டத்தை எடுத்தாங்க. எனவே இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா மாணவர்கள்டா எங்கட மாணவர்கள் மாதிரி நாங்க உஸ்தாதுமார் மாணவர் மாதிரி அரபு தெரிஞ்சவங்க அல்ல. அவங்க எல்லோரும் முஹத்தீஸுகள். இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள்ல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். அவங்களோட ஹதீஸ் கிரந்தம் 27 பாகம். புகாரில 9000 சொச்சம் ஹதீஸ் இருக்குது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் 27000 ஹதீஸுகள் இருக்கு. பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். அவங்க தான் இமாம் ஷாஃபியுடைய மாணவர். இமாம் ஹுமைதி புகாரியுடைய முதல் ஹதீஸ் ஹத்தஸனல் ஹுமைதியு என்றுதான் ஆரம்பிக்குது. புகாரியுடைய முதல் ஹதீஸை இமாம் புகாரி இமாம் ஹுமைதி என்ற உஸ்தாதிடமிருந்து அறிவிக்கிறாங்க. அந்த ஹுமைதி என்ற உஸ்தாத் யாரு? இமாம் ஷாஃபியுடைய மாணவர். இமாம் கராபிசி முஹத்தீஸ், இமாம் ஜாஃபரானி முஹத்தீஸ், இமாம் அபு சௌர் முஹத்தீஸ். இமாம் அபு சௌர் அபு தாவூத், இப்னு மாஜா, முஸ்லிம் எல்லோருக்கும் உஸ்தாத் அவங்க. இமாம் முஸனி ரஹிமஹுல்லா பெரும் முஹத்தீஸ், இமாம் புவைத்தி முஹத்தீஸ், இமாம் ஹர்மலா முஹத்தீஸ், இமாம் அபு யூசுப் இப்னு அப்துல் ஆலா முஹத்தீஸ், இமாம் முஸ்லிம், நசாய், இப்னு மாஜா இந்த 3 பேருக்கும் உஸ்தாத். யார்? இமாம் ஷாஃபியுடைய மாணவர். இமாம் ஹுமைதி இவங்க புகாரி முஸ்லிம் 2 பேருக்கும் உஸ்தாத். அவங்களோட ஹதீஸ் கிரந்தத்துக்கு பேர் முஸ்னதுல் ஹுமைதி. இமாம் முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் ஹக்கம் 268 வஃபாத், பெரிய முஹத்தீஸ் அவங்க. இமாம் நசாய், இமாம் அபு ராசி, இப்னு ஹுஸைமா
இந்த ஹதீஸ்களை வல்லுநர்களுக்கெல்லாம் அவங்க உஸ்தாத். ரபியா இப்னு சுலைமான் அல் ஜீசி இமாம் ஷாஃபியுடைய மாணவர். அவங்க யாரு? இமாம் நஸஈ, இமாம் அபூ தாவூத் போன்ற முஹத்திஸுகளுக்கெல்லாம் அவங்க உஸ்தாத். எனவே ஒரு மதுஹப் என்று சொல்றது ஒரு நபர் அல்ல. நான் சொன்ன இந்த அத்துணை முஹத்திஸுகள், அதுக்கு பின்னால வந்த இமாமுல் ஹரமைன், இமாம் ஜுவைனி, இமாம் கஸாலி, ராஃபி, இப்னு ஹஜர் ஹைத்தமி, இப்னு ஹஜர், இமாம் ரம்லி ரஹிமஹுல்லாஹ், ஷிஹாபுத்தீன் ரம்லி, ஷம்சுத்தீன் ரம்லி, இவர்கள் எல்லோரும் சட்டக்கலை ஆய்வாளர்கள். இமாம் ஷாஃபியுடைய தீர்ப்புகளை கண்ணை மூடிக்கொண்டு கண்மூடித்தனமாக இந்த உம்மத்து எடுக்கவில்லை. இமாம் ஷாஃபியுடைய ஆய்வுகளை, தீர்ப்புகளை அலசி ஆராய்ந்து ஹதீஸ் கிரந்தங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக சட்டங்களை இயற்றினார்கள் இமாம் ஷாஃபி. இந்த புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, இப்னு ஹுஸைமா, முஸன்னஃப் இப்னு ஷைபா இது போன்ற கிரந்தங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த ஹதீஸ் கிரந்தங்களை வைத்து இமாம் ராஃபி, இமாம் நவவி அவர்கள் மதுஹபை தன்கீஹ் செய்தார்கள், மீள் ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். இந்த ஹதீஸ்களோடு ஆக சிறந்த ஹதீஸுக்கு நெருக்கமான தீர்ப்பு, ஆதாரங்களால் வலுவான தீர்ப்பு எது என்பதை அவர்கள் மீளாய்வுக்கு உட்படுத்தினார்கள். தன்கீஹுல் அவ்வல் நடந்தது. இமாம் ராஃபிஇ, இமாம் நவவி ரெண்டு பெரும் ஹதீஸ் கலை வல்லுநர்கள், சட்ட ஆய்வுத்துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களால். அதற்கு பிறகு இன்னும் ரெண்டு இமாம்கள் வந்தார்கள். அதுக்கு பிந்திய காலங்களில் இமாம் ரம்லி, இமாம் ஹைத்தமி, இந்த ரெண்டு பேரும் பெரும் ஆய்வாளர்கள். இவர்கள் அத்தன்கீஹு ஸானி இரண்டாவது தடவையாக மீள் ஆய்வுக்கு மதுஹபை உட்படுத்தினார்கள். எனவே இப்படி ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க், கூட்டு ஆய்வு, கூட்டு முயற்சி, அதனுடைய வடிச்சு எடுத்த சாறுதான் மதுஹபாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே மதுஹப் என்பது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றதா மதுஹபை பின்பற்றதா என்ற கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல போகவானா, கேள்வியே கிறுக்குத்தனமான கேள்வி. இது கேள்வியே கிறுக்குத்தனமான கேள்வி. என்றா அபு அப்துல்லா என்றது யாரு? அப்துல்லாவுடைய வாப்பா அப்துல்லா வழங்குச்சா? அபு அப்துல்லா, அபு அப்துல்லா அப்துல்லாவுடைய வாப்பா. அபு அப்துல்லாவுடைய பேர் என்ன? உதாரணம் வச்சுங்க, இப்ராஹிம். இப்ராஹிமை பின்பற்றதா அபு அப்துல்லாவை பின்பற்றதாண்டா? நீ விஷயத்தை விளங்கியே இல்லை. ரெண்டு ஒன்று தாண்டா, ரெண்டு ஒன்று. இந்த கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி. இப்ராஹிம் என்பவருக்கு தான் அபு அப்துல்லான்னு சொல்றது. அபு அப்துல்லாண்டா அப்துல்லாவுடைய வாப்பா, அப்துல்லாவுடைய வாப்பாண்டா அவர் தான் இப்ராஹிம். கேள்வி பிழையானது. பிழையான கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போனா பதில் பிழைக்கும். எனவே கேள்வி பிழை என்பதை நக்துத்தாவா, முனாதராவில் சொல்லுவாங்க, நக்துத்தாவா செய்யுங்க. குர்ஆனை பின்பற்றதா ஹதீஸை பின்பற்றதா இமாம்களை பின்பற்றதா கேள்வியே பிழையானது. குர்ஆன் ஹதீஸ் தான் மதுஹப், மதுஹப் தான் குர்ஆன் ஹதீஸ். இந்த ரெண்டு ஒன்று. இது வேற வேறையாக இருந்தா, குர்ஆன் ஹதீஸ்க்கு அப்பாற்பட்ட ஒன்றாக மதுஹப் இருந்தா இந்த உம்மத்து எப்பயோ அந்த மதுஹபுகளை தூக்கி எறிஞ்சிருக்கும். இந்த மதுஹபுகள், இமாம்களுடைய ஆய்வுகள், குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை, வலுவான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட ஆய்வு திறனோடு ஆய்வு செய்யப்பட்ட நுட்பமான நுணுக்கமான முறையில் எடுக்கப்பட்ட தீர்வுகள் என்பதனால் தான் பின்னால வந்த ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இமாம் புகாரி, இமாம் அபூ தாவூத், இமாம் நஸாயி இவங்கெல்லாம் முன்னால் உள்ள மதுஹபுகளை பின்பற்றினாங்க. இமாம் பெரும் பெரும் மேதைகள், இமாம் பைஹக்கி முஹத்திஸ் சட்டக்கலை வல்லுனர், இப்னு ஹுஸைமா ஷாஃபிஈ, இமாம் பைஹக்கி ஷாஃபிஈ, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா பெரிய பெரிய ஹதீஸ் கிரந்தங்களை எழுதினவங்க. ஆனா அவங்க எந்த மதுஹப் பின்பற்றினாங்க? ஷாஃபிஈ. இமாம் தாரகுத்னி ஷாஃபிஈ, இமாம் தாரிமி ஷாஃபிஈ, இவங்கெல்லாம் முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள். பெரிய ஒரு பட்டியலை சொல்லலாம். ஷாஹ் வலியுல்லா ரஹிமஹுல்லா சொல்ற கூற்றை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். இமாம் ஷாஹ் வலியுல்லா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், வஅம்மா மதுஹபு ஷாஃபிஈ, ஷாஃபி மதுஹப் என்பது ஃபஅக்ஸருல் மதாஹிபி முஜ்தஹிதன் முத்லகன், நிறைய முஜ்தஹித் முத்லக்குகளை, சட்டக்கலை ஆய்வாளர்களை அதிகம் உள்வாங்கிய ஒரு மதுஹப் தான் ஷாஃபி மதுஹப். வ முஜ்தஹிதன் ஃபில் மதுஹப், மதுஹபுக்குள்ளே உள்ள முஜ்தஹித் ஃபில் மதுஹபுகளில் அதிகமான முஜ்தஹித் ஃபில் மதுஹபுகளை உள்வாங்கிய ஒரு மதுஹப் தான் ஷாஃபி மதுஹப். யாரு சொல்றா? ஹனஃபி மதுஹபுடைய ஒரு இமாம் சொல்றாங்க. ஷாஹ் வலியுல்லா என்பவங்க ஹனஃபி. அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஆய்வுல 4 மதுஹப்லையும் ஷாஃபி மதுஹப் வ அக்ஸருல் மதாஹிபி உசூலியன் வ முத்தகல்லிமன் வ அவ்ஃபருஹா முஃபஸ்ஸிரன் லில் குர்ஆன் வ ஷாரிஹன் லில் ஹதீஸ்
குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் ஹதீஸுடைய விரிவுரையாளர்களும் அதிகமாக ஷாஃபி மذஹப்ல தான் இருக்கிறாங்க. வ அஷத்துஹா இஸ்னாதன் வ ரிவாயத்தன் வ அக்வாஹா தப்தன் லினுசூஸில் இமாம் வ அஷத்துஹா தமய்யுஸன் பைன அக்வாலில் இமாமி வ வுஜூஹில் அஸ்ஹாப் வ அக்தருஹா இஅ்தினாஅன் பிதர்ஜீஹி பஅதில் அக்வாலி வல் வுஜூஹி அலா பஅத் என்று இமாம் ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் அத்-திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அத்துணை மذஹபிலையும் ஷாஃபி மذஹபு தான் கூடுதலான முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள், சட்டக்கலை ஆய்வாளர்களை உள்ளடக்கிய பெருமொரு டீம், பெருமொரு குரூப்பை, ஜமாத்தை உள்ளடக்கிய ஒரு வலுவான மذஹப் என்ற ஒரு தூய்மையான கருத்தை ஹனஃபியாக இருந்தும் ஷாஃபி மذஹபை பற்றி இப்படி ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அல் இன்சாஃப் ஃபி பயானி அஸ்பாபில் இக்திலாஃப் என்ற நூலிலே கூறுகிறார்கள். இன்னும் ஒரு 3 நிமிடம் இருக்கிறது, 8 மணிக்கு எனக்கு முடிக்க சொன்னார்கள். அந்த 3 நிமிடத்தில் இமாம் ஷாஃபி அவர்களுடைய ஒரு புத்திமதியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இமாம் ஷாஃபியுடைய நசீஹத்துகள் அற்புதமானது. அதை மாத்திரம் ஒரு 2 ஹவருக்கு பேசலாம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லிய தத்துவ வார்த்தைகளும் புத்திமதிகளும் என்பது தனியாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றை நான் ஒரு முத்தை எடுத்துச் சொல்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹைருத் துன்யா வல் ஆஹிரா ஃபீ ஹம்ஸி ஹிசாலி. ஆஹிராவுடைய எல்லா ஹைர்களும் 5 பண்புகளில் இருக்குகிறது. 5 விடயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். துன்யா ஆஹிராவுடைய ஹைர் எல்லாமே உங்களுக்கு கிடைத்ததாக ஆகிவிடும். முதலாவது சொன்னார்கள், கின நஃப்ஸ், உள்ளத்தால் சீமான்களாக இருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நல்லா தந்திருக்கிறான், எனக்கு இல்ம தந்திருக்கிறான், குர்ஆனை தந்திருக்கிறான், உம்மா அப்பா இருக்கிறான், கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, எல்லாம் இருக்கிற நேமத்துகளை நினைச்சு போதும் அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன்ற சீமான்களாக, உள்ளத்தால் சீமான்களாக இருங்கள். போதாது 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 என்ற பேராவலும் பேராசையும் இருந்தால், கோடி இருந்தாலும் அவன் பாவம் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் அலைவதை போன்று அலைவான். கின நஃப்ஸோடு வாழுங்கள், பெரும் சீமான்களாக மாறிவிடு. இது ஹதீஸிலிருந்து இமாம் ஷாஃபி சொல்லுகின்ற வார்த்தை. நான் ஹதீஸை சொல்ல போன நேரமாகும், அதனால சுருக்கிட்டு போறேன். 2வது சொன்னாங்க, கஃபுல் அதா, கொள்கையாக ஆக்குங்க. கஃபுல் அதா, நான் யாருக்கும் என்னால எந்த இடையூறும் தொல்லையும் நான் கொடுக்க மாட்டேன். என் பேச்சால யாரும் மனசு நோகக்கூடாது, என் செயலால யாருக்கும் டிஸ்டர்ப் உண்டாகக்கூடாது. செருப்பு கலட்டுறதுல கூட அடுத்தவங்களோட செருப்பை மிதிச்சோ உதைச்சோ தள்ளியோ, ஒரு செருப்பு கலட்டுறதுல கூட, பைக்கை பார்க் பண்றதுல கூட, வாகனத்தை பார்க் பண்றதுல கூட, நாங்கள் ஒரு டாய்லெட்டுக்கு போனா என்னால அடுத்தவர்களுக்கு எந்த வகையான இடையூறும் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படாத விதத்தில் நான் நடந்து கொள்வேன். கஃபுலாதான். ஒவ்வொருத்தரும் நாங்கள் இந்த முடிவெடுத்தா யாருக்காவது ஏதாவது ஊர்ல பிரச்சனை இருக்குமா? என்னால யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, என்னால யாருக்கும் இடையூறு இருக்கக்கூடாது, தொல்லை இருக்கக்கூடாது. முதலாவது கின நஃப்ஸ், சீமான், உள்ளத்தால் சீமானாக வாழுங்கள். 2வது யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாருங்கள். 3வது சொன்னாங்க கஸ்புல் ஹலால், ஹலால ஆன வருமானத்தை வச்சுக்கொள்ளுங்க. கண்டதை கெட்டதை எல்லாம் உழுக்கு போட்டுறாதீங்க. பணம் வந்தா சரி, எங்கால வந்தால் என்ன, எப்படி வந்தால் என்ன, கிடைச்சா சரி என்று பார்க்காதீங்க. யார் அது, எங்கிருந்து, சரியா முறையா, இந்த ஒப்பந்தம் சரியா, ஷரியத்துப்படி எனக்கு இது ஜாயிஸா, இது பொது சொத்தா, இது அவருக்குள்ளதா, எனக்கு எடுக்கலாமா என்பதெல்லாம் நல்ல ஆழமாக பார்த்து கஸ்புல் ஹலால், ஹலால சாப்பிடுங்க. ஹலாலான வருமானத்தை நீங்க போதுமாக்கி கொள்ளுங்க. அல்லாஹ் பரக்கத்து செய்வான். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம வாழ்வீங்க. ஹராம் கலந்துச்சுண்டா அது விஷம், வாழ்க்கையில கொத்தி கொண்டே இருக்கும். நிம்மதியா வாழ விடாது. பிரச்சனை, அவனால பிரச்சனை, பஞ்சாதி பிரச்சனை, பொம்பளை பிரச்சனை, புள்ள பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அரசாங்கத்தால பிரச்சனை, எங்கால என்ன பிரச்சனை வந்து கொத்துண்டு தெரியாது. சந்தோஷமா வாழ்றதுக்குள்ள இடங்களாலேயே, நண்பர்களாலேயே எதிர்ப்பும், பிள்ளைகளால, குடும்பத்தால, நானாவால, தம்பியால வருகுதுண்டா எங்கேயோ ஹராம் நடந்திருக்குது, கலந்திருக்குதுன்னு அர்த்தம். கஸ்புல் ஹலால் 3வது. 4வது சொன்னாங்க லிபாசு தக்வா. இது குர்ஆன்லயும் சொல்லப்பட்டது. வலிபாசு தக்வா அதுக்கு கைர். இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, தக்வாவை உங்களோட ஆடையாக ஆக்கிக் கொள்ளுங்க. எப்போதும் ஆடை உங்களோட இருக்கிற மாதிரி, எங்க போனாலும் ஆடையோட நீங்க இருக்கிற மாதிரி, எப்போதும் எங்கேயும் எல்லா நேரத்திலையும் தக்வாவோட இருங்க. தக்வா உங்களோட ஆடையாக்கி கொள்ளுங்க. 2வது கருத்து லிபாசு தக்வா, தக்வாவுடைய ஆடையை அணியுங்கள். நீங்க உடுக்கிற உடுப்பை பார்த்தா
ஒரு மார்க்கம், பற்றம், பேணுதல், ஒரு தக்குவா, ஒரு இரையச்சம் பிரதிபலிக்குகின்ற தோற்றம் உங்கள்கிட்ட இருக்கணும். தக்குவாவுடைய ஆடையை அணியுங்கள். லிபாசு தக்குவா 4வது. 5வது சொன்னாங்க அஸிகத்து பில்லாஹ் ஃபீ குல்லி ஹாலி மினல் அஹ்வால். எல்லா நிலைகளிலும் நீங்க யாரையும் நம்ப வேணாம், அல்லாஹ்வை நம்புங்க. அல்லாஹ் மீது ஆதரவு வைங்க. அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் இதுல ஏதோ ஹைர வச்சிருப்பான், அல்லாஹ் இதுல ஏதோ நலவை வச்சிருப்பான், அல்லாஹ் இதை தப்ப விட்டதில் இது கிடைக்காம போனதில் ஏதோ நலவொன்று மறைஞ்சிருக்குது, ஏதோ ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் என்று எப்பையும் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைங்க. நீங்க யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இந்த 5 விஷயத்தை வாழ்க்கையினுடைய எங்கட கொள்கையாக ஆக்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இமாம் ஷாஃபியுடைய இந்த முத்தான நசீஹத்தோடு நான் இந்த உரையை முடித்து விடைபெறுகிறேன். அல்லாஹ் தஆலா இதில் கலந்து கொண்ட எங்களுக்கும் ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும், நிர்வாகிகளா செலவழித்தவர்களா அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா வகையான கைரு பரக்கத்துகளையும் கொடுத்து எல்லா வகையான ஷர்ரு ஃபித்னாக்கள் முசீபத்துகளிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. இந்த மஹல்லாவை, ஊரை அல்லாஹ் தஆலா செழிப்பான, சிறப்பான, பரக்கத்து நிறைந்த, தக்குவா நிறைந்த ஊராக ஆக்கி வைப்பானாக என்று துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.